அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள் கடவுளை உடையவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வேதவசனம் தெளிவாய் சொல்லுகின்றது, பக்தி உள்ளவர்களை தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. பக்தி, ஆண்டவரை தேடுகிற இருதயம் எந்த மனிதனுக்குள்ளே இருக்கிறதோ அவனை தேடி ஒரு நாள் தேவன் செல்லுவார். தேவன் தம்மை அவனுக்கு ஒரு நாள் வெளிப்படுத்துவார். அது ஒருவேளை இன்னைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், பல வருஷம் கழிஞ்சா இருக்கலாம், இல்ல தலைமுறைக்கு தலைமுறையா இருக்கலாம். ஏதோ ஒரு காலத்துல தேவனை மனிதன் அறிந்து கொள்ளுகிற இடம் வரும். அதை எந்த மனுஷனும் மாற்றவே முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலதான் இன்னைக்கு பைபிளை தூக்கிக்கிட்டு தெரு தெருவா, கிராமம் கிராமமா ஆண்டவரை பற்றி பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். ஐயா, உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை தர இந்த இயேசுவால முடியும், என் வாழ்க்கையை மாற்றினார் என்று சொல்லி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறதுக்கு ஒரு தைரியம் நான் சொன்னது போல வேணும். சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல எப்படி வைராக்கியம். அது ஒரு மாம்ச வைராக்கியம் இல்ல. எதையும் செய்யறதுக்கு எனக்கு பின்னாடி ஆள் இருக்கு, இத்தனை ஓட்டு இருக்கு, இத்தனை அரசியல் கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு மாமிச பலன் அல்ல. கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், அவருடைய சித்தத்தை செய்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதை செய்கிறதே என்னுடைய நோக்கம் என்று சொல்லுகிற அந்த அழைப்பின் மகத்துவத்தின் விசுவாசம்